கன்னி ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து நமது சேனலில் 2025 ஆங்கில புத்தாண்டு பொற்கால அமைப்பை யாருக்கு கொடுக்கிறது என்பதை பற்றி விளக்கமாக பார்த்து வருகிறோம். அதன் வாயிலாக கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட பொற்காலத்தை இந்த புத்தாண்டு கொடுக்க இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, காலபோச அமைப்பின்படி 3ஆம் இடம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீடான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் இந்த குரு கொடுக்கும்போது எந்த ஒரு திசையிலையும் சமமாக தான் பார்த்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் 6ஆம் இடம் 3ஆம் இடம் என்பது உபஜய ஸ்தானங்கள். காலபோச அமைப்பின்படி கேந்திர கோணங்கள் என்பது வலிமை பெற்றது. அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது உபஜய ஸ்தானங்கள், துணை வெற்றி ஸ்தானங்கள். ஒருவருடைய வாழ்க்கை நிலைக்கு பிறந்த அமைப்பின்படி நேரடியாக கேந்திர கோணங்கள் வலுப்படாத நிலையில் இந்த துணை அமைப்பு வெற்றியை தரக்கூடிய உபஜய ஸ்தானங்கள் எப்படி இருக்குது என்பதை பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது கன்னிராசி. இது எப்படி சொல்லணும்னா, இந்த கன்னிராசி என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அதுக்கு 10ஆம் இடம் மிதுனம் என்பது தொழில் குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு தான் வருது. வேலையும் தொழிலும் உங்கள் ராசியினுடைய இன்னொரு வீட்டுக்கு தான் வருது. ஸோ நீங்கள் கருவறை முதல் கல்லறை வரை அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். தாயினுடைய வயத்திலே உதயமாகும் போதே நாம் வேலைக்குத்தான் சிறந்தவர்கள், வாழ்க்கையுடைய இறுதி எண்டு வரைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் கன்னிராசியில் கருவறை முதல் கல்லறை வரை வேலைக்காகவே பிறந்து வேலையிலே உயர்ந்த புகழ் பெற்று பெரிய உச்சநிலை அடைந்து ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அது ஒரு வேலை தானே. அந்த மாதிரி அமைப்புக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அமைப்பு இந்த புத்தாண்டில் இருக்குதா என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கடந்த 2024 குருபெயர்ச்சி என்பது உங்கள் இடத்துக்கு பாகிஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்த்து நல்ல விதமான நற்பலன்களை கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்கும்போது வயசு காலம் அந்த வயதின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருக்கலாம். தற்போதுள்ள குருதசை பயிற்சி என்பது உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஸோ 2 குடும்பஸ்தானம், 4 அதே மனைவி ஸ்தானம், 6 உங்களுடைய எதிரி பகை நோய் கடன் நிறைய பிரச்சனை இருக்குது. இதுக்குரிய பாகம் வேலை. ஸோ ஒரு பாதகாதிபதி கன்னிராசிக்கு பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலிருந்து இன்னொரு பாதக ஸ்தானமான கன்னிராசிக்கு உச்ச கேந்திர தசம 10ஆம் இடத்துலேருந்து அந்த இடத்த பார்க்கும்போது புதனுக்கு சந்திரனை பிடிக்காது. 12 ராசியுள்ள அதிபதிகள் 12 ராசியை சுற்றி வருவது சந்திரன் தான், அவருக்கு பிடிக்கும். ஆனால் புதனுக்கு மட்டும் சந்திரனை பிடிக்காத அடிப்படையில் 4 என்பது மனைவி ஸ்தானம், தாய் ஸ்தானம், பெண்கள் குறிக்கூடிய இடம். அதனால் ஓரளவுக்கு சுணக்கம் ஏற்படும். பாதகாதி பார்வை இருப்பதனால அவர் குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பதனால கொஞ்சம் சுணக்கம் இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறனால கடந்த காலத்தை விட கொஞ்சம் சுமாரான நற்பலன்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு புத்திசாலி கல்வி வித்வான் என்ற புரிதல் அடிப்படையில் உங்களுடைய குடும்பத்தினுடைய மனைவியும் உங்களுக்கு நிகராக அந்த கல்வி பெற்றிருக்க நிலையில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம், வெற்றி பெற முடியும். காரணம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி 7ஆம் இடத்துல போய் திருமலமாகி தான் கூறு வீட்டில் இருந்தால் உங்களை பார்க்க போகிறார். சனினால் பாதக சனியாக இருந்தாலும் அந்த தொல்லை இருக்காது. ஏன்னா பாதகஸ்தானத்துக்கு இன்னொரு பாதகஸ்தானம் சனி இருப்பதனால அதிகமான பாதகத்தை இவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. 10ஆம் இடத்துக்கு ஒரு 4ஆம் இடத்துக்கு பார்வை இருப்பதனால அதனால உங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதாரம் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடத்தை பார்ப்பது 10ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 10ஆம் இடத்தை விட குரு இருக்கிறத விட பார்க்கணும் சிறப்பு. அப்போ நீங்கள் வேலை தான் பார்க்கணும். அதுவும் கன்னிராசிக்கு 5 ஆகக்கூடியவர் சனி. அதனால சொன்னேன், கருவறை முதல் கல்லறை வரை நீங்கள் உழைப்பாளி, கடின உழைப்பாளி, நேர்மை உண்மை உழைப்பு இதன் மூலமாக மட்டுமே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மறைமுகமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நம்பாதவர்கள். ஸோ அந்த அடிப்படையில் நாம் வேலையை செஞ்சே உயர்ந்த நிலையை சாதித்து காட்ட முடியும் என்ற அடிப்படை குணம் கொண்ட அழியாத கல்வி புகழுக்கு சொந்தக்காரன புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காது என்பது போல அந்த காரத்துவத்தை கல்வி வித்துவான் புதன் காரத்துவத்தை பெற்றதுனால நீங்கள் வேலையிலே சிறந்து நல்ல முறையில் நீங்கள் முன்னிலை அடைய முடியும். 6ஆம் இடத்தை கூறு பார்ப்பதுனால சனி இருக்கும்போது எதிரியுடைய தன்மை கம்மியாக இருந்தாலும் சனி பார்வை இல்லை, ராகுகதிக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் கூறு பார்வை இருப்பதனால நல்ல விரைய கடன் சுப விரைய கடன்களாக வரும். வேலையில் நல்ல வருமானம் கூடும், உத்தியோகத்து நிலையில் உயர்வு கிடைக்கும், எல்லாமே சிறப்பாக பெற்று வாழ்வீர்கள். ஸோ ஒருவருக்கு வேலையும் குடும்பமும் சிறப்பாக அமைந்துவிட்டால் மற்றதெல்லாம் தானே கிடைக்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு பலன் என்பது கடந்த ஆண்டை விட 5% குறைச்சிக்கிட்டாலும் மிகவும் கீழ்நிலைக்கு போகாது, நல்ல சிறப்பான பொற்கால அமைப்பை கொடுக்க இருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.